அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6 செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு இப்படி செய்து பாருங்க. உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீரும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கடன் பிரச்சனை, நகை அடமானத்தில் இருக்கின்றது அப்படின்னா அந்த பிரச்சனை, மற்றும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அது நடக்கும். எந்த வேண்டுதல் நீங்கள் வைத்தாலும் இந்த 6 வாரத்துக்குள்ளே நடக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, இதற்கு தேவையானது 6 அகல் விளக்கு தேவைப்படும். 6 ரூபாய் நாணயம் தேவைப்படும். அதாவது ரூ. 6 நமக்கு தேவைப்படும். ரூபாய் நாணயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிவப்பு திரி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய்க்கிழமைனாலே முருகனுக்கு சிவப்பு திரி போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வழிபாடு முறை நேரம் முக்கியமான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யணும். யாரெல்லாம் செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, பிரச்சனைக்காக வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யுங்க. மற்ற ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கின்றது, ஒரு குழந்தை பாக்கியமோ, ஒரு திருமணத்திற்காகவோ, இல்லை தொழில் வளர்ச்சிக்காகவோ, ஏதாவது ஒரு வேலை கிடைப்பதற்காகவோ நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மாலை 6 மணிக்கு வழிபாடு செய்யலாம். கடன் பிரச்சனை, நகை அடமானத்தில் இருக்குது அப்படி இந்த 2 விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யுங்க. அந்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது இன்னமும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ மற்ற வேண்டுதலுக்காக மாலை 6 மணிங்க. கடன் பிரச்சனை மட்டும் நீங்கள் செவ்வாய் ஹோரை இரவு 8 to 9 அல்லது செவ்வாய் ஹோரை காலை 6 to 7. இந்த 2 நேரத்தில் நீங்கள் எப்போது வழிபாடு செய்கிறீங்களோ அதே தான் அந்த 6 வாரமும் நீங்கள் வழிபாடு செய்யணும். இப்போது இந்த வாரம் நீங்கள் செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்துட்டு அடுத்த வாரம் மாலை 6 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி வழிபாடு செய்ய வேண்டாம். ஒரே வாரம் எந்த நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதே நேரத்தில் அந்த 6 வாரமும் நம்ம செய்து முடிக்கணும். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, இதற்கு முருகனுடைய படம் மட்டும் இருந்தால் போதும். படத்திற்கு சந்தன குங்குமம், செவ்வரளி பூக்கள் அல்லது செம்பருத்தி பூக்கள் கூட நீங்கள் சிவப்பு நிற பூக்கள், ரோஜா பூ கூட வைக்கலாம். சிவப்பு நிற பூக்களால் நீங்கள் முருகனை அலங்காரம் செய்துக்கோங்க. அடுத்து 6 அகல்விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த 6 அகல்விளக்கு வரிசையாக வச்சுக்கோங்க. அந்த 6 அகல்விளக்கு சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. வைத்துட்டு அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றணும். அப்படி இல்லைன்னா பஞ்சு போட்டு தீபம் ஏற்றுங்க. ஏற்றி வச்சுக்கோங்க 6 அகல் விளக்கு. நீங்கள் நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்துக்கொள்ளலாம். 6 செவ்வாய்க்கிழமையும் வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் மற்றும் உங்களால் என்ன முடியுதோ அதை வைங்க. இப்போ வெற்றிலைப்பாக்கு வைக்க முடியல அப்படின்னா என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுதோ அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. பாலும் தேனும் கூட வைத்தா போதும். அடுத்து நம்ம எப்படி பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் 6 அகலுக்கு வரிசையை ஏற்றிக்கோங்க. வரிசையை நீங்கள் ஏற்றினா தான் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரவுண்டாக ஏற்றினா அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு தீப சுடர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கை சுற்றும். அதனால் நீங்கள் வரிசையாக வச்சுக்கோங்க. வரிசையாக வச்சுட்டு ஒரு அகல்விளக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலை அல்லது செம்பருத்தி இலை அல்லது வாழை இலை ஏதாவது ஒரு இலையை வச்சுக்கோங்க. அல்லது சின்ன சின்ன தாம்பழத்தட்டு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. வைத்துட்டு அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இலை வெற்றிலை, செம்பருத்தி இலை அல்லது பார்த்தீங்க அப்படின்னா வாழை இலை சின்னதாக கட் பண்ணி வைத்துக்கொள்ளலாம். அல்லது மாவிலை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இலையை கூட வச்சுக்கோங்க. அந்த அகல்விளக்கு முன்னாடி அந்த தீபச்சுடருக்கு முன்னாடி வச்சு ஒரு வெற்றிலை வைத்துக்கோங்க. வைத்துட்டு அதற்கு மேலே ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க. இதே போல் ஒவ்வொரு அகல்விளக்கு முன்னாடியும் நீங்கள் வச்சுக்கோங்க. அல்லது பூக்கள், தாமரை இதழ் இருக்குது பார்த்தீங்கன்னா, தாமரை பூக்கள் இதழ் அதில் கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் வைத்து அதற்கு மேலே அந்த நாணயம் வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா 6 நாணயம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. வைத்துட்டு அந்த நாணயத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற நாமத்தை சொல்லி அந்த நாணயத்திற்கு மேலே குங்குமமோ அல்லது சந்தனமோ அல்லது விபூதியோ உங்களால் என்ன முடியுதோ அதை அர்ச்சனை மாதிரி பண்ணணும். ஒவ்வொரு அகல் விளக்கு முன்னாடி ஒரு நாணயத்துக்கு மேலே நீங்கள் அந்த குங்குமம் வைக்கும்போது 6 முறை சொல்லியிருக்கணும். இப்போ ஓம் சரணபவாய நமக்கு அதுதான் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அதனால் அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன். ஓம் சரணபவாய நமக, ஓம் சரணபவாய நமக அப்படிங்கிறத 6 முறை சொல்லிவிட்டு கையில் அந்த குங்குமத்தை வச்சுக்கோங்க. வச்சுடுங்க. 6 முறை நீங்கள் சொல்லி அந்த நாணயத்திற்கு மேலே தான் நீங்கள் குங்குமமோ அல்லது விபூதி அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சந்தனத்தால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பூக்களால் பண்ணலாம். 6 முறை சொல்லிவிட்டு வைங்க. அடுத்த விளக்குக்கு முன்னாடி நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு முன்னாடி ஓம் சரணபவாய மந்திரத்தை 6 முறை சொல்லணும். ஒவ்வொரு அகல் விளக்கு முன்னாடியும் நீங்கள் அந்த குங்குமமோ அல்லது விபூதி வைக்கும்போது 6 முறை சொல்லிவிட்டு நீங்கள் வைக்கணும். இப்படியே 6 அகல் விளக்குக்கு 6 முறை மொத்தம் 36 முறை நீங்கள் ஓம் சரணபவாய நமக அந்த நாமத்தை நீங்கள் சொல்லியிருக்கணும்.
சொல்லிட்டு, அதற்கப்புறம் உங்களுடைய விருப்பங்கள் கந்த சஷ்டி கவச பாராயணம் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லை என்றால் நீங்க வந்து வேல்மாறல் படிக்கலாம். முருகனுடைய கந்தர் அனுபூதி எதாவது உங்களுக்கு என்ன முடியுதோ அத நீங்க படித்துக் கொள்ளலாம். அல்லது காதால கேட்கலாம். நீங்க கட்டாயமாக ஓம் சரவண பவாய நமக 36 முறை நீங்க சொல்லணும். ஒவ்வொரு அகல் விளக்குக்கு முன்னாடி 6 முறை 6 முறை சொல்லி சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணணும். பண்ணிட்டு நீங்க அதற்கப்புறம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நெய்வேத்தியம் வைத்துட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சுட்டு, ஒரு நோட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய வேண்டுதலை எழுதுங்க. என்ன வேண்டுதலோ அதையும் எழுதிக்கோங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஓம் சரவண பவாயா நீங்க எழுதணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, 36 முறை நீங்க வந்து எழுதுங்க. அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய வேண்டுதலை நீங்க எழுதுங்க. இப்ப வந்து குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறத 36 முறை எழுதுங்க. திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னா, திருமணம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறத 36 முறை எழுதுங்க. அதற்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல் கடன் தீர வேண்டும் அப்படின்னா, கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இப்போ நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா, என்னுடைய நகை என் கைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. அடமானத்திலிருந்து நகையை மீட்க வேண்டும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை 36 முறை ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. இது வந்து வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து விளக்குலாம் குளிரும் பார்த்தீங்களா, விளக்கு வந்து தானாகவும் குளிரலாம், நீங்கள் குளிரவும் வைத்துக்கொள்ளலாம். சரிங்களா, ரெண்டுமே ஓகே தான். நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்க. தானாகவும் குளிரலாம், அப்படி இல்லைன்னு நீங்கள் குளிர வைத்துக்கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. குளிர்ந்த பிறகு அந்த நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு தனியாக ஒரு கவர்லேயோ அல்லது நீங்கள் வந்து தனியாக ஒரு அகல் விளக்கில் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து சந்தனத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா சந்தனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. விபூதியால் அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா விபூதியை எடுத்து வச்சுக்கோங்க. பூக்களால் அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா பூக்களை வந்து நீங்கள் வச்சுடுங்க. அது காய்ந்த பிறகு நீங்கள் வந்து கால்படாத இடத்துல போட்டுக்கலாம். இப்போ எதால் அர்ச்சனை பண்ணிங்களோ அது தனியாக நீங்கள் எடுத்து வச்சு அது தினமும் நீங்கள் வச்சுட்டு வரணும், நெற்றியில் வைத்துட்டு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவாக இருக்கணும். முருகன் நமக்கு செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இது நடக்கும். உங்களுடைய வேண்டுதலை ஒரு பேப்பரில் 36 முறை எழுதிக்கோங்க. மந்திரத்தை 36 முறை சொல்லணும். அதற்கப்புறம் 2வது செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாடு வந்து மாலை 6 மணிக்கும் மற்றும் கடன் பிரச்சனை பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு மட்டும் இரவு 8 to 9 வழிபாடு செய்துக்கோங்க. இதே போல் மறுவார செவ்வாய்க்கிழமை நீங்கள் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் செய்துக்கோங்க. இதே மாதிரி நான் இப்போ எப்படி ப்ரொசீஜர் சொன்னேனோ அதே போல் வந்து 6 செவ்வாய்க்கிழமைக்கும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும். உங்களுக்கு 6 நாணயம் வந்து 36 நாணயம் கிடைக்கும். இந்த ₹1 நாணயத்தை வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு சிவப்பு நிற துணி எடுத்து அதில் போட்டு கெட்டி வச்சு முருகனுடைய படத்தில் கெட்டி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அவருடைய பாதத்துக்கிட்ட வச்சுருங்க. 2வது வாரம் நீங்கள் பூஜை பண்ணுறீங்களா, அந்த நாணயத்தை வந்து மறுபடியும் அந்த சிவப்பு நிற துணியில் வந்து போட்டு முடிச்சு போட்டு கட்டி வச்சுருங்க. அதே போல் 3வது வாரம் நீங்கள் செய்வீங்க இல்லையா, அந்த 6 நாணயத்தை எடுத்து நீங்கள் போட்டு கட்டி விட்டுருங்க. 6 வாரமும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே துணியில் சிவப்பு நிற துணியில் ஒரே துணியில் 36 நாணயம் சேரணும். சேர்ந்துட்டு 7வது செவ்வாய்க்கிழமை வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் நீங்கள் எடுக்க வேண்டும். அது வரையே வந்து முருகனுடைய பாதத்தில் தான் இருக்கணும். 7வது செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து கோயிலுக்கு போகணும். பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த நாணயத்தை வந்து நீங்கள் உண்டியில் சாத்திருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த 36 நாணயத்தை வந்து சுவாமிக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க. அதாவது அந்த 36 ரூபாய் எடுத்து பால் வாங்கி கொடுத்துருங்க அபிஷேகத்திற்கு, அல்லது சந்தனம் வாங்கி கொடுத்துருங்க, அல்லது பூக்கள் வாங்கி கொடுத்துருங்க. இப்போ அந்த 36 ரூபாய்க்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு மென்மேலும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுக்கும்போது நீங்கள் இந்த 6 செவ்வாய்க்கிழமையும் வழிபாடு செய்து 7வது செவ்வாய்க்கிழமை அந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னமும் நல்ல பலன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பூக்கள் வாங்கி கொடுத்துருங்க. பூக்கள் வந்து செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுங்க. இப்போ சந்தனம் வந்து அபிஷேகத்திற்கு பண்ணுவாங்க, அல்லது மஞ்சள் கூட பண்ணுவாங்க, குங்குமம் பண்ணுவாங்க. அந்த 36 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு என்ன வாங்க முடியுதோ வாங்கி கொடுக்கலாம். இப்போ பால் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் பால்னா 25 ரூபா, மிச்சம் 10 ரூபா இருக்கும், அதுக்கு சந்தனம் வாங்கி கொடுத்துருங்க. மிச்சம் ₹1 இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உண்டியில் போட்டுருங்க. இந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த வழிபாடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த 6 வாரத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் வந்து முருகன் செய்து கொடுத்துருவார். இங்கே 7வது வாரம் செவ்வாய்க்கிழமை மகிழ்ச்சியுடன் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக முருகனுக்கு நன்றி சொல்லி தான் நீங்கள் கோவிலுக்கு போவீங்க. கோயிலுக்கு போய்ட்டு அவருக்கு பிடித்த பொருள் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் கொடுப்பாரு. ஒருவேளை ஒரு சில பேருக்கு இந்த வேண்டுதல் நடக்கலை அப்படின்னா பொறுமையாக காத்துருங்க. 7வது வாரமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை போயிட்டு சுவாமிக்கு வந்து ஒப்படைச்சிருங்க. அவர்கிட்ட அவர் நாணயத்தை ஒப்படைச்சிருங்க. அதாவது ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்துருங்க. காத்துருங்க, கட்டாயமாக நடக்கும். இப்போ 7வது செவ்வாய்க்கிழமை என்னால் போக முடியாமல் போயிடுச்சுங்க, டேட் ஆயிடுச்சு அப்படின்னா 8வது செவ்வாய்க்கிழமை நீங்கள் போய்க்கிடலாம். ஒன்று தவறு கிடையாது.
அதே போல, நீங்க வந்து ஒரு நடுவுல ஒரு பீரியட்ஸ் டேட்டுன்னு ஒண்ணு வரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த டேட் வந்து இதாயிட்டு அப்டின்னா, செவ்வாய்க்கிழமை அன்று வந்துருச்சு. அது பண்ண முடியாம போயிருச்சு அப்டின்னா, அந்த வாரத்த வந்து ஸ்கிப் பண்ணிட்டு, அதாவது அந்த வாரத்த விட்டுருங்க. அதற்கடுத்த வாரம் வந்து நீங்க பூஜை செய்துக்கோங்க. எப்படியும் பார்த்தீங்க அப்டின்னா, 6 செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது நமக்கு வந்து கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, 7 வாரம் இல்ல 8 வாரம் கூட ஆகலாம் ஒரு சில பேருக்கு. அதனால நீங்க பொறுமையா நீங்க பூஜை பண்ணுங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 6 செவ்வாய்க்கிழமைக்குள்ள நமக்கு நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். இறைவனோட அருள் இருக்கும்போது நமக்கு நிச்சயமாக எத நினைத்து நீங்க கவலைப்பட தேவையில்ல. அவரு மேல நம்பிக்கையுடன் இருங்க. இப்போது உங்களுக்கு வந்து அந்த வேண்டுதல் நான் எழுத சொன்னேன் பார்த்தீங்களா, 36 முறை எழுத சொன்னேன் இல்லையா? அந்த 36 முறை நீங்க எழுதி வச்சு, அந்த பேப்பர வந்து சுவாமி படத்துக்கு கிட்டயோ அல்லது பின்னாடி கூட நீங்க வைக்கலாம். இல்லைன்னா அந்த நாணயம் முடிச்சு வைப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த நாணயத்திற்கு முடிச்சிருக்க அடியில கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உள்ள வச்சு கூட வைக்கலாம். எப்படியாவது நீங்க வச்சுருங்க. 36 முறை நீங்க கட்டாயமாக எழுத வேண்டும். 6 வாரமும் நீங்க எழுத வேண்டும். 36 முறை, 36 முறை 6 வாரம் நீங்க எழுத வேண்டும். ஒரே பேப்பர்ல நீங்க எழுதிக் கொள்ளலாங்க. ஒரே பேப்பர்ல 36 முறை எழுதும்போது, ஒரு சில பேருக்கு வந்து பேப்பர் தீர்ந்துடும். ஒரு சில பேர் லாங் சைஸ் பேப்பர் இருக்கு அப்டின்னா 36 முறை சின்ன வேண்டுதல். இப்ப வந்து குழந்தை பாக்கியம் வேண்டும்னா, குழந்தை பாக்கியம் வேண்டும் தான் நீங்க எழுத போறீங்க. அந்த ஒரே வேண்டுதல் தான் எழுத போறீங்க. 36 முறை உங்களுக்கு அரை பக்கம் கூட வராது. இத நீங்க 4 வாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு பேப்பர் இல்ல 2 பேப்பர் தான் நமக்கு பிடிக்கும் இதற்கு. அத வந்து நீங்க மடிச்சு வச்சு பூஜை அறையில வச்சுருங்க. அதற்கப்புறம் நீங்க வந்து எப்போதும் வந்து உங்க வேண்டுதல்லாம் நிறைவேறின பிறகு, நீங்க அந்த பேப்பர வந்து என்ன செய்ய வேண்டும் அப்டின்னா, ஓடும் தண்ணீர்ல விட்டுருங்க. அல்லது நீங்க பூஜை அறை குப்பையுடன் கூட சேர்த்து போற்றலாம். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு பக்கெட்லயோ அல்லது ஒரு கப்ல தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க. பிடிச்சு வச்சுட்டு அந்த பேப்பர வந்து நீங்க தண்ணீர்ல நல்லா நனச்சு விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஊறட்டும். அது நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா, அந்த பேப்பர்லாம் நல்லா கசங்கிடும். கசங்கின பிறகு நீங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற மரத்துக்கடியில ஊத்திட்டு வந்துருங்க. இந்த பேப்பர் வந்து ரொம்ப பொக்கிஷமான பேப்பர். நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமா நிறைவேற்றி வைக்கும். இந்த பிரபஞ்சமே நமக்கு நிறைவேற்றி வைக்கும். முருகனும் நிறைவேற்றி வைப்பாரு. அதனால நம்பிக்கையுடன் செய்து பாருங்க. நிச்சயமாங்க 6 வாரத்துக்குள்ள உங்களுக்கு நடக்கும். ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நான் சொல்லியிருக்கிறேன். செய்து பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எரிச்சல லைக் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு ராஜேஸ்வரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.